அப்சல்யூட்லி இர்ரெஸ்பான்சிபிள். இந்த மாரி விஷயத்தெல்லாம் கோச் எல்லாம் உள்ள போட்டு கிழிச்சிடணும். இதெல்லாம் பேச்சு இந்த சின்ன பையன், ரொம்ப உழைப்பாளி அதெல்லாம் அப்புறம். இது வந்து எதுக்காக அதாவது பர்ட்டிகுலர்லி ஜெய்ஷ்வால் மாரி இடத்துல நம்ம எதுக்காக பேசுறோம் அப்படின்னா, அது வந்து ஓப்பனர். ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்துட்டு அந்த கதவ திறந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படபடன்னு என்ன ஆகுங்கிறது அந்த டே எண்டுல 58 ஃபார் 4 என்ன ஆச்சு, என்ன ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அது. ஏன்னா, நீங்க ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் நீங்க ஒரு நியூ பால தேய்ச்சுட்டீங்கன்னா, ஆஸ் அன் ஓப்பனர் ரன் அடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அந்த கிரீஸ ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வரவங்களுக்கு இந்த பவுலிங்ல ஒண்ணும் இல்லன்னு ஒரு ஒரு நம்பிக்கையோட உள்ள வருவான் வரும்போது. நீங்க எடுத்த உடனே உங்களோட இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னா அப்படி ஒரு ஒரு மட்டமான இது. அந்த மாரியா நீங்க போட்டு அது ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங்கே இவர் எவ்வளோ ஆடியிருப்பாரு. 2 பேரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடுறவங்க. அந்த எண்ணுக்கு அவ்வளோ வன்மம் எதுக்கு காட்டணும்? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவர் விக்கெட் எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடிச்சு காமிக்கிறேன் பாரு உன்ன, அப்படிங்கிற மாரி. அந்த அக்ரஷன் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல எதுக்கு வேணும்னு எனக்கு புரியல அது. அது வச்சு இதெல்லாம் தான் நீங்க வந்து ஒரு ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு அசாத்திய இன்னிங்ஸ் ஒண்ணு ஆடுறாரு. அன்பிலீவபிளா இருக்கு. அந்த அத்தனூண்டு வயசுல இவ்ளோ மெச்சூர்டு மண்டையான்னு தோணுது நமக்கு. ஆனா திடீர்னு அடுத்த மேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு. இதெல்லாம் வந்து ஹி ஹாஸ் டு பி டாட் அ லெசன். கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க போட்டு இறுக்கி விடணும்.